ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்பாப்வேக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற ட்ரை சீரீஸோட தேர்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 கேம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கேமும் நியூசிலாந்து வந்து ஒரு கேமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே தோற்றுருந்தாங்க. இப்போ நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல் அனாலிசிஸையும் பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேயரை நம்ம கிராண்ட் லீக் பிக் பண்ணலாம், எந்த பிளேயரை நம்ம ஸ்மால் லீக் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் எஸ்கேப்னு ஆப்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதுலேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 18 ஜூலை ஈவினிங் 4:30 மணிக்கு இந்தியன் டே எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹராரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரியில் வச்சு தான் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட்டில் மொத்தமாக 6 முறை T20 மேட்சஸ் வந்து இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 6 முறையும் நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முறை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வின் பண்ணலை. ஸோ இந்த மேட்சுமே நியூசிலாந்து வின் பண்ணதுக்கான பாசிபிள் தான் அதிகம். ஜிம்பாப்வே கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம், பட் அதிக ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பக்கம். ஏன்னா இந்த ட்ராஃபி ட்ரை சீரீஸில் இந்த ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கான பாசிபிளுமே நியூசிலாந்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதை லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக மென்ஷனும் பண்ணியாச்சு. ஸோ பிச் ரிப்போர்ட்குள்ளே நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து ஸ்லோவர் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது இன்னிங்ஸில் நிறைய விக்கெட்ஸ் விழுது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருந்தோம். ஸோ பவுலர்ஸ்க்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு நியூட்ரல் வென்யூவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் குறிப்பாக நியூ பால் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் வந்து அசிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. டோட்டலாக 52 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 156ங்கிறது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் இந்தியா, லோ ஸ்கோர் ஜிம்பாப்வே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா 173 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அவங்களுமே இனிஷியலாக விக்கெட்டை விட்டாங்க. 40 to 70 ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விக்கெட்ஸ் கிட்ட விட்டாங்க நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டே இல்லாமல் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பெவான் ஜேக்கப்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிம் ராபின்சன் டெபுட்டன் ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நியூசிலாந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதை சேஸ் பண்ண முடியாமல் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து தோற்றுருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்சுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக சான்ஸ் வந்து இந்த 150 to 169 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நியூசிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அப்படி தானா? எஸ், கண்டிப்பாக நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் 150 கீழே வரும், இல்லை 150 169 தான் வரும். இந்த 170 above 200 அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் கேமில் ஒரு சிம்பிளான விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிரவுண்டோட வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிச்சு ரைட் கார்னரில் இருந்தது. ஸோ ஒரு சைடு பவுண்ட்ரி 65 மீட்டர்ஸ், ஒரு சைடு பவுண்ட்ரி 73 மீட்டர்ஸ் சம்திங் இருந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக விண்டு யூஸ் பண்ணி பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ்லேயே நிறைய பவுண்ட்ரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது சென்டர் விக்கெட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் மேட்சஸில் நம்ம ரொம்ப பெருசாக ரீட் பண்ண வேண்டாம், சிம்பிளாக பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் 15 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச்சில் 11 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்சில் 15, அதுக்கடுத்து 17, 16ன்னு சொல்லி விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக 13 to 14 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் மேட்ச்க்கு விழுது. ஸோ அதில் குறிப்பாக எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எப்படி விழுது அப்படிங்கிறது நம்ம கிளியராக வந்து இந்த வீடியோ பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் 11 கேம்ஸில் 86 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 36 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. 2வது போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 50 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸை. ஸோ 2வது போல் பண்ணக்கூடிய நியூ பால் பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது.
போலர்ஸோட டைப் ஆஸ் யூஸ்வல் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 68, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 18 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 29 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 விக்கெட்ஸ், ஓவரால் 57. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னா இஷோதி, சிக்கந்தர் ரசா, இந்த மாதிரியான குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ், மிச்சல் சாண்ட்னர் இவங்களுக்குலாம் வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸோட டைப்பில் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 25 விக்கெட்ஸும், லெக் பிரேக்குக்கு 22 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ரை சீரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்பாப்வேல மசகட்ஸா ப்ளே பண்ணுறாரு, நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் செனுரன் முத்துசாமி அண்ட் ஜார்ஜ் லிண்டு இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிம்பாப்வே டீம் பார்த்தினா ஃபுல் ப்ரிவியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்லே மதவரே லாஸ்ட் மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிட் விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். பிரியான் பென்னட், சிலேவ் மடண்டே, சிக்கந்தர் ரசா, ரியான் பர்லே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஷிகுவா, டோனி முனியாங்கா, அடுத்து வெல்லிங்டன் மசகட்ஸா, ரிச்சர்ட் எங்கராவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முசரபானி, லாஸ்ட்டாக குவண்டு. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே டீமோட ஒரு பிளேயிங் லெவனாக வந்து இருக்குது. இதில் நியூ மீன்ஸ் எப்படின்னா பழைய பிளேஸில் இருந்து மாறுபட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக T10 நடந்தது ஜிம்பாப்வேல, அண்ட் ஜிம்பாப்வே T20 சீரிஸ் உள்ளூர் போட்டிகள் நடந்தது. அண்டர் 19 அந்த மாதிரி பசங்களாம் நிறைய பேர் ஆடிந்தாங்க. அதுலேருந்து வந்த பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா முஷிகுவா அண்ட் குவண்டு. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ட்டை நியூட்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா குவண்டுட்ட ஓரளவுக்கு நல்லா போல் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லாஸ்ட் கேமில் த்ரீ ஓவர்ஸ் போல் பண்ணி 15 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த கிரவுண்ட்லேயே நிறைய கேம்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் கான்ஃபிடன்ஸாக சொல்கிறேன். நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே 150 160 தான் அடிப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸில் ஃபஸ்ட்டு குவண்டு போல் பண்ண போகிறாரு ஃபுல் 4 ஓவர்ஸு. ஸோ முசரபானி, ரிச்சர்ட் எங்கராவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ரசா, இந்த 4 போலர்ஸ்ட்டு வந்து 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த்து போலிங் ஆப்ஷனில் வெஸ்லின் மசகட்ஸா மட்டும்தான், வெல்லிங்டன் மசகட்ஸா மட்டும்தான் இருக்கார். இதை தவிர்த்து பர்ல் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணியிருந்தாங்க, 25 ரன் கன்சீட் பண்ணியிருந்தார் ஒரே ஓவரில். ஸோ அவர்கிட்ட போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்கேஸ் ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் லைக் கான்வே, தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜேம்ஸ் நீஷம் இவங்களுக்கு இடையெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது அப்படின்னா ரசா கூட பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்லே மாதவரே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஸோ அவரை ஸ்லைட்லி பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம், பிளேஸ் பிக்கிங்கும் அதோடு சேர்ந்து நம்ம பார்க்கலாம். மாதவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே ஷஃபில் ஆயிருந்தார். ஸோ பெருசாக ஆட முடியலை, ஒரு பேனிக் மோடில் போயிருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போவுமே அண்ட் மேட் ஹென்ரி, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் டஃபே, 2 பேருமே குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ். குறிப்பாக மேட் ஹென்ரியோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாதவரை விக்கெட்டை எடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. செகண்டாக பேட் பண்ணும்போது மாதவரைக்கு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்கிப் பண்ணுறது போத் GL கிராண்ட் லீக் அண்ட் SLக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரியான் பென்னட். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 to 3 கேட்சஸ் கிட்டே எடுத்திருந்தார். ப்ளஸ் பேட்டிங்கில் 30 ரன்ஸ் கிட்ட ஆடி இருந்தார். இவர் ஒன் டே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 1.5 இயர்ஸ் முன்னாடி தான் டெபியூ பண்ணியிருந்தார் ஜிம்பாப்வேக்கு. ரன்ன பால் தான் ஆடுவார். ஸோ அவர்கிட்ட வந்து பெருசாக நம்ம வந்து பெரிய ஸ்ட்ரோக் மேக்கிங், ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த டீமில் ஒரு அஸ்ஸ பிளேயராக வந்து நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் ஒரு 60 to 70% இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் போகிறதும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மடண்டே பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாக இருந்திருந்தார் ஜிம்பாப்வேக்கு. இவர் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 7 நம்பர் 6 ஆடிட்டு இருந்தார். அப்போல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் இறங்குவார், சீன் வில்லியம்ஸ் இறங்குவார். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா கிரியாக் எர்வின், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்கும்போது ரசா வில்லியம்ஸ் கிடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வரும். மற்றபடி யாருமே ஆட மாட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மடண்டே வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு 20 பால் 35-40 ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீம் வருவார். இப்போ அவர் தூக்கி ஸ்ட்ரைட்டாகவே ஒன்றோ நிறக்கிறாங்க. இது எந்த அளவுக்கான பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் மோஸ்ட்டாக இவர் டவுன் தி ஆர்டர் வந்தால் மட்டும் இவரை பிக் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 8% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஸா யூனிவர்சல் கேப்டன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வின் பண்ணதுக்கு கூட பாசிபிள் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஜிம்பாப்வேக்கு தோக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் தெரிய வருது. ஸோ ஒரு சிக்கந்தர் ரஸாவை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஜிம்பாப்வே எந்த டைமில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அப்போ தான் இவருக்கு கேப்டன் வைஸ் கேம் கொடுக்கணும். ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது சிபிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பர்ல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் மட்டும் ப்ளஸ் ஃபீல்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல கேச்சஸ் பிடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே பேட்டிங்கில் இவர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அகெயின்ஸ்ட்டு நியூசிலாந்து பவுலர்ஸ். ஸோ போத் இன்னிங்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 85% பிக் பண்ணியிருக்காங்க. 85% இந்த மேட்ச்சுக்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ முஷிக்வா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். முன்யோங்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட் பேட்டரும் கூட, லைனில் ஃபீல்டிங் நிற்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்யோங்காவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் முஷிக்வா கூட கம்பேர் பண்ணும்போது முன்யோங்காவுக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்சுக்கு ஜிம்பாப்வே டீமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெல்லிங்டன் மசகட்ஸா 4 overs போல் பண்ணார்னா டிஃபால்ட்டாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 wickets வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கிற பிளேயர். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நல்லா எக்கனாமிக்கலாகவும் போல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் சாண்டா கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செனூர் முத்துசாமி 4 overs போல் பண்ணி 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு நல்ல பிச்சு சப்போர்ட் இருக்க ரீசனுக்காக மசகட்ஸாவை உங்களோட ஸ்மால் லீக் டீமில் கூட நீங்கள் 4 member 5 member கார்டர்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா ரிஸ்கியான பிக்காக இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் ரிச்சர்ட் எங்கராவா, முசரபானி, வந்து. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் இந்த மேட்சுக்கு ரிச்சர்ட் எங்கராவா லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். முசரபானிகிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசெண்டாக ஆர்சிபி ஸ்குவாட்லலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைக்கல, பட் இருந்தாலும் ஸ்குவாடில் இருந்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் முசரபானி ஸ்லைட்லி பெட்டராக இருப்பார் எங்கராவா கூட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பிளேஸ்ட்டு போங்க. வந்து கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பிளேஸ் பெட்டராக இருக்காங்க. இதுவே செகண்டாக ஜிம்பாப்வே போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கராவா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. இப்போ ஜிம்பாப்வே டீமில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பென்னட் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ரஸா தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்யோங்கா, மசகட்ஸா, எங்கராவா, முசரபானி அப்படிங்கிற மாதிரி 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். 7th ஆப்ஷன் நீங்கள் பேட்டிங் ஃபோக்கஸ் பண்ணீங்க, ஏன்னா 2 பிளேயர்ஸ் தான் பேட்டிங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பர்ல் வந்து ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டராக இருப்பார். இல்லை டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா மடன்டேட்டை கூட போகலாம். இல்லை பவுலிங்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இப்போ நியூசிலாந்து டீம் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவான் காம்னே அண்ட் டிம் சைஃபர்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ராபின்சன், டேரல் மிச்சல், மிச் ஹே, பெவன் ஜேக்கப்ஸு, ஸோ ஜேம்ஸ் நீஷம், மிச்சல் சாண்டர், இஷோதி, ஜேக்கப் டஃபே, மேட் ஹென்ரி இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் 4 overs பொறுத்த வரைக்கும் ஹென்ரி, டஃபே, ஷோதி, சாண்ட்னர், நீஷம் இந்த 5 bowlers தான் அவங்களோட ஃபுல் 4 overs போல் பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியப்படுது. ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சில் நம்மளை பெருசாக ஏமாத்தின 1-2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு கான்வே, 2வது டேரல் மிச்சல், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் நீஷம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் நீஷம் டவுன் தி ஆர்டர் வந்தார்னா ஸ்கிப் பண்ணுங்கள், நம்பர் 4 நம்பர் 5 வந்தால் பிக் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாப் ஆகிருந்தார். பட் டேரல் மிச்சல் அண்ட் டெவான் கான்வேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான வென்யூ. அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஆடக்கூடிய ஒரு வென்யூ. பட் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. 2 பிளேஸுமே ஒரே மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த மேட்சுக்கு இந்த 2 பிளேஸை உங்களோட கிராண்ட் லீக் டீம் ஆர் ஸ்மால் லீக் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். 2 பிளேஸில் ஒரு பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா 50+ கிராஸ் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் டீம் சைஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் 22 குவாலிட்டியாக ஃபாஸ்ட்டாக அவரோட ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தார். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்குக்கு இந்த டீமில் ஒரு பெஸ்ட்டான டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்எலுக்கு மீண்டும் விசி ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே டீம் சைஃபர்ட்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிச்சர்ட் எங்கராவோட பால் கொஞ்சம் இன்கமிங் டெலிவரிக்கு ஒரு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஸோ ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸில் 50-50 ஆப்ஷனில் விசிஆர் கேப்டன் பிக் பண்ணலாம். பட் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயர் நல்ல பிக்காக இருப்பார். தென் ராபின்சன் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 பால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆடலை.
ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். குறிப்பாக முத்துசாமிக்கு அகென்ஸ்டாக அவரால் ஸ்ட்ரைக் பண்ணவே முடியலை. ஒன்ஸ் முத்துசாமியோட ஸ்பெல் போகுது 2-3 ஓவர்ஸ் போட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஷாட்ஸ் வந்து நிறைய ஆடி இருந்தார். குறிப்பாக அவர் லாஸ்ட்டில் முடிக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா 50+ பால்ஸ் கிட்ட எடுத்திருந்தார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அந்த ஒரு சைடு ஷார்ட் பவுண்டரிஸை யூஸ் பண்ணி நல்லா டார்கெட் பண்ணி ஆடின ரீசனுக்காக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டேலண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மேட்ச்க்கு ராபின்சனை விட மிட்சலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் போகலாம், டெவான் கான்வேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் போகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே டெவான் கான்வே மிட்சில் அதிக இம்பார்ட்டன்ஸோட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிட்ச்கே ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது பெவான் ஜேக்கப்ஸ் எவ்வளவோ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸியில் ஃபுல் 17 மேட்சஸ் வந்து இருந்திருக்காரு. 16 to 17 மேட்சஸ் வந்து அவங்களோட ஸ்குவாடில் இருந்திருக்காரு. பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்வர்சேஷன் வச்சுருப்பார். ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெவான் ஜேக்கப்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லாஸ்ட் மேட்ச்லேயுமே குவாலிட்டி ஷாட்ஸ் வந்து நிறைய ஆடி இருந்தார். ஷார்ட் பவுண்டரிஸ்ன்னு இல்லாமல் லாங் பவுண்டரிஸுமே டார்கெட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். போத் இன்னிங்ஸுமே பெவான் ஜேக்கப்ஸ் வந்து பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஜேம்ஸ் நீஷம் ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. மிச்சல் சாண்ட்னர் அகெயின்ஸ்ட் ஜிம்பாப்வே நிறைய விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அது கூடவே இஷோதியும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸுமே உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கணும் உங்களோட டீமில். அண்ட் மேட் ஹென்ரியை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். டஃபேயை ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே உங்களோட ஆப்போனன்ட் பிக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த 4 பிளேஸ்லேருந்து 3 பிளேயர்ஸை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி உங்களோட ஜிஎல் டீமில் கொண்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா சாண்ட்னர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார், இஷோதி நல்ல பிக்காக இருப்பார், மேட் ஹென்ரி. ஸோ மேட் ஹென்ரி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஸோ டஃபே நான் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் தானே அப்புறம் 3 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். எந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட்டில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தார் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3 பிளேயர்ஸ் பெஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ நியூசிலாந்து டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் டிம் சைஃபர்ட், டெவான் கான்வே அண்ட் டேரில் மிச்சல், இந்த டாப்பில் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். பெவன் ஜேக்கப்ஸை ஒரு அடிஷ்னலாக மிடில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜிம்பாப்வே வந்துட்டு ஃபஸ்ட் பேட் பண்ணி நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பெவன் ஜேக்கப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ராபின்சனை கூட உங்களோட டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக கூட வின் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. நியூசிலாந்து அந்தளவுக்கு மேட்ச் போகாது, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போகும். பட் இருந்தாலும் ஒன் சைட் மேட்ச்க்கு வந்து நீங்கள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னர், இஷோதி, ஹென்ரி அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிம் சைஃபர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான சிவிசியாக இருக்கார். சிக்கந்தர் ரஸா, மேட் ஹென்ரி. இதில் சிக்கந்தர் ரஸா கேப்டன், டிம் சைஃபர்ட் விசி அப்படின்னு சொல்லி ஸ்மால் லீக் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷனில் ரிச்சர்ட் எங்கராவா, டெவான் கான்வே, டேரல் மிச்சல், சாண்ட்னர்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. என்கராவா செகண்ட் போலிங்னா மட்டும், கான்வே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிவிசி, டேரல் மிச்சல் போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னர் 2வது போலிங்கில் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து புதுசாக ஒரு மெத்தட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புதுசாக ஓரளவுக்கு சிம்பிளான மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து பிளேயர் ஸ்பீக்கிங்கில் இந்த ட்ரை சீரீஸில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 to 2 மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு கிளிக் ஆகி ரிசல்ட்டும் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய டிம் சைஃபர்ட், டெவான் கான்வே, மடன்டே, லாஸ்ட்டாக மிட்ச்கே. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கான்வே, சைஃபர்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. மிட்ச்கே வந்து நம்பர் 5, மடன்டே நம்பர் 3ல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி போவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2 பிளேயர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜிம்பாப்வே பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி பெட்டராக இருப்பாங்க. ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ஜிம்பாப்வேயில் வருவாங்க ட்ரீம் டீமில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மடன்டேக்கு ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. ஸோ டிம் சைஃபர்ட் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ட்ரீம் டீமில் வராரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டெவான் கான்வே ஓப்பன் இறங்குற ரீசனுக்காக இந்த 3 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் இந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்.
ஸோ இதில் டேரல் மிச்சல், பிராண்ட் பென்னெட்டு, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராபின்சன் இருக்கார், பெவான் ஜேக்கப்ஸு, முன்யோங்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா முஷிகுவா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டேரல் மிச்சல் நம்பர் 4ல் பேட் பண்ணுறாரு, ராபின்சன் நம்பர் 3, பெவான் ஜேக்கப்ஸ் வந்து நம்பர் 5 to 6ல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிக ப்ரையாரிட்டி டேரல் மிச்சல் அண்ட் டிம் ராபின்சனுக்கு நியூசிலாந்து டீம் சைடு இருக்குது. ஸோ இங்கே ஜிம்பாப்வே சைடு பார்த்தீங்க அப்படின்னா பென்னட், தென் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2 பிளேஸுமே முன்யோங்கோவாக இருக்கட்டும், முஷிகுவா இருக்கட்டும், மிடில் தான் இறங்க போகிறாங்க. 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் போல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா முன்யோங்காவுக்கு ஸ்லைட்லி ஆப்ஷன் இருக்குது, அதுவும் மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆப்போனன்ட்ஸ் அதிக பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸை அவங்களுடைய டீமில் பிக் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து இதில் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெவான் ஜேக்கப்ஸ் வேணால் அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பெவான் ஜேக்கப்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது உங்களோட டீமில் இருக்கணுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான், 50-50 ஆப்ஷன் தான். பட் நீங்கள் இதில் முன்யோங்காவுக்கு ஸ்லைட்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த 3 பிளேயர்ஸ் வந்து இதில், அதாவது பேட்டிங் ஸ்லாட்டில் லோ பர்சன்டேஜ், அதில் முன்யோங்காவுக்கு ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதில் யாரையாவது ஸ்கிப் பண்ணும் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர், லைக் இந்த மேட்ச்க்கு ராபின்சன் 50-50% தான் என்னோடய ப்ரெடிக்ஷனாக இருக்கும். மிச்சில் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பென்னட் ஸ்கிப் பண்ணால் கூட அந்த இடத்துல முன்யோங்காவை பிக் பண்ணிக்கலாம். பட் 50-50 ஆப்ஷனில் இந்த பர்டிகுலர் 2 பிளேயர்ஸ் மேலே நீங்கள் இந்த மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஸா 95%, ரியான் பல் 82, ஸோ சாண்ட்னர், நீஷம், மசகட்ஸா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாதவரை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 பிளேஸ் இந்த ஸ்லாட்லேயும் இருக்காங்க. இதில் நமக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கக்கூடியது எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் 4 ஓவர்ஸ் போல் பண்ணணும், ப்ளஸ் பேட்டிங்லேயும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஸா. ஸோ இதை தவிர்த்து நமக்கு 4 ஓவர்ஸ் பேட்டிங்லேயும் கொஞ்சம் டீசெண்டாக எதிர்பார்க்கக்கூடியது ஜேம்ஸ் நீஷம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மற்ற எந்த பவுலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண மாட்டாங்க. சாண்ட்னர் இருக்கார், பட் நம்பர் 7, 8 தான் சாண்ட்னர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஆப்ஷன், கிட்டத்தட்ட நீஷம் நம்பர் 6ல் வந்து ப்ளே பண்ணுறாரு, சாண்ட்னர் நம்பர் 7ல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நீஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ஆர்ம் இருக்குது, ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1, 2, 3 இந்த 3 பிளேயர்ஸை இந்த ஸ்லாட்டில் நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர்த்து ரிஸ்கில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணது மசகட்ஸாவை தான். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வெல்லிங்டன் மசகட்ஸாவை இந்த மேட்ச்சில் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டாக பவுலிங் ஸ்லாட்குள்ளே போக போகிறோம். நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபே, ரிச்சர்ட் எங்கராவா, இஷோதி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவந்து, முசரபானி அப்படின்னு சொல்லி ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமாக ஃபுல் 4 ஓவர்ஸு அண்ட் நியூ பால் போல் பண்ணக்கூடிய டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரியும் எங்கராவும் இருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ்லையுமே 2 பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இதை தவிர்த்து ஃபுல் ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வே சைடு பார்த்தீங்க அப்படின்னா முசரபானி இருக்கார் அண்ட் பந்து. ஸோ இந்த 6 பவுலர்ஸுமே ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு இந்த 6 பவுலர்ஸ்லேருந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 4 நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுலிங் ஸ்லாட் 3 பிளேஸ்லேருந்து 4 பிளேஸ் வரப்போகிறாங்க. ரீசன் என்னங்கிறதையும் மேலே மென்ஷன் பண்ணியாச்சு. மேட்ச்சுக்கு 13லேருந்து 14 விக்கெட்ஸ் போகுது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் விழுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2 பிளேஸ் அண்ட் தென் ஆல்மோஸ்ட் இந்த 3 பிளேஸ் கூட நீங்கள் உங்களுடைய டீமில் பிக் பண்ணலாம். ஜிம்பாப்வே ஆல் அவுட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாளைக்கு மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் காம்போ 8+3 அப்படிங்கிற காம்போவில் நீங்கள் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 1 சைட் டீம் மேக் பண்ணிங்கன்னா இந்த 3 பிளேஸுமே பிக் பண்ணுங்கள். இல்லை செகண்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா இந்த 2 பிளேஸை பிக் பண்ணுங்கள். ஜிம்பாப்வே டீம் சைடு முசரபானிக்கு ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸும் எங்கராவாக்கு செகண்ட் போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுங்க. குவந்து பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி 50-50 ஆப்ஷனில் நீங்கள் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மலான டெமோ டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 4:7 ஜிம்பாப்வேல 4 பிளேயர்ஸும் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்தில் 7 பிளேயர்ஸும் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் கான்வே சேஃபர்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டேரல் மிச்சல், பென்னட், ராபின்சன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ரஸா, சாண்ட்னர், மசகட்ஸா, பவுலர்ஸில் டஃபே, ஹென்ரி, எங்கராவா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் சேஃப், வைஸ் கேப்டனும் ஓரளவுக்கு சேஃப் தான். ஸோ கான்வே அண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஸா அப்படிங்கிற மாதிரி CVC போயிருக்கோம். ஸோ
இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசகட்ஸா மட்டுமே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கலை. ஆஃப்டர் லைனப் வந்து இன்னிங்ஸ் ஃபேஸாக உங்களுக்கு எந்த பிளேஸ் பிக் பண்ணும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்கும். அதை தவிர்த்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம வந்து லிங்க் வச்சுருக்கோம். குறிப்பாக ஆஃப்டர் லைனப் வந்து லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வருவா, ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா, ரெண்டாவது இன்னிங்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படிங்கிறது சார்ட் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ